வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது உணருதல். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உணர்தல் என்னும் முக்கிய பங்கினை பெற்றிருக்கிறான். உணர்தல் இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. பார்த்து, ருசித்து, கேட்டு, நுகர்ந்து, உணர்ந்து தன் வாழ்நாளை வெற்றிகரமாக முடிக்கிறான். சுற்றுப்புறத்தை எப்போதும் ஆராய்ந்து உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும் அதிகமாக உண்டு. ஒரு வீட்டில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் 10 பேர் வந்துவிட்டார்கள் என்றால் அதை உணர்ந்து அவ்விடம் விட்டு எஸ்கேப் ஆக வேண்டும். இதில் பிறர் இந்த சூழ்நிலையில் என்ன நினைப்பார்கள் என்ற மனவியல் வேலை செய்யும் இடம். பொருள் பார்த்து பழக வேண்டியது வாழ்க்கையின் முக்கிய பங்கு. ஒரு மனிதன் விபத்துக்குள்ளாகி வேதனையுடன் இருக்கிறான். அவரை விசாரிக்க சென்றுவிட்டு தன் மகன் அமெரிக்காவில் 5 லட்சம் சம்பளம் வாங்கும் வேலைக்கு செல்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் இடத்துக்கு தக்க உணர்வு இல்லை என்று அர்த்தம். ஒரு இடத்துக்கு எதற்கு போகிறோம், எதை பேசுவது, எப்படி சிந்தனை செய்வது, எப்படி செயலாற்றுவது என்பது நமக்கு ஏற்படும் உணர்வின் மூலம்தான். எதற்கு சென்றோமோ அதனுடைய பலன் விளங்க வெற்றிகரமாக அதை மட்டும் ஃபோக்கஸ் செய்து முடிப்பது ஞானமான செயல். சிலர் வரனுக்கு பெண் பார்க்க கூடுவார்கள். ஆனால் அங்கே போன விஷயத்தை மறந்து அரசியல் பேசிக்கொண்டிருப்பார்கள். பெண் பார்க்கும் படலத்தில் முதலமைச்சர் ஏன் நுழைந்தார், மணிக்கூர் கணக்காக அரசியலை பேசிவிட்டு தாங்கள் எதற்கு வந்தோமோ அதற்கு சிற்றிடம் கொடுத்து அநேக சந்தேகங்கள் நிவர்த்தியாகாமல் அரைகுறையாய் வீடு திரும்புவார்கள். எதற்கு சென்றோமோ அதையே பேசி திருப்தியாக முடிக்க வேண்டும். இது காரியவாதிகள் செய்யும் செயல். சூழ்நிலைக்கேற்றபடி நமது சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றி அமைக்க வேண்டும். பொது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதையே பேச வேண்டும். இது ஒரு வெற்றி வாழ்வு, காரிய சாதனை நிறைந்த வாழ்வு. அழைக்கப்படாத வீட்டுக்கு போகக்கூடாது. அழைக்கும் வீட்டில் போய் சந்தோஷமாக திரும்ப வேண்டும். சில மாப்பிள்ளைகள் மாமியார் வீட்டுக்கு சென்றால் அங்கேயே தங்கி இருந்து கொண்டு நன்றாக சாப்பிட்டு உடம்பை குண்டாக்குவார்கள். ஒருவேளை சாப்பாட்டை முடித்துவிட்டு அங்கிருந்து அகன்றால் எவ்வளவு மதிப்பு. சில மாப்பிள்ளைகள் சாப்பாட்டிற்காக அவர்கள் வீட்டு வேலைகளை கூட செய்வார்கள். ஒரு வீட்டில் விருந்தாளியாக சென்றால் ஒரு நாள் தான் மரியாதை. அடுத்த நாள் நம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். நாம் ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு சென்றால் போகும் வீட்டின் சூழ்நிலை மாறும். சூழ்நிலை மாறினவுடன் ஒரு நாள் அவர்கள் பொறுத்து கொள்வார்கள். 2ஆம் நாள் அவர்களுக்கு அந்த அசாதாரண சூழ்நிலை பிடிக்காது. உடனே இவர்கள் போனால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பதற்கு முன்னதாகவே எஸ்கேப் ஆகுதல் உணருதல் ஆகும். பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயலாற்றினால் சிறந்த வாழ்க்கை நமக்கு அமையும். உணர்ந்து கொள்ளுதல் எப்படி கற்றுக்கொள்ளுவது? 1. பிறருக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருப்பது. 2. ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன உணர்வோம் அதையே பிறரும் உணர்வார்கள் என்று யோசனை செய்தல். 3. மனநிலை தத்துவம் நம்மிலிருந்து பிறக்கிறது. 4. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதே போல்தான் பிறரும் நினைப்பார்கள். 5. பிறருடைய பேச்சையும் செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 6. சிலர் உள்ளத்தில் ஒன்று வைத்துவிட்டு வெளியே வேறாக பேசுவதை கூட கண்டுபிடிக்கலாம். 7. ஒருவர் காப்பி குடித்துவிட்டு போகலாம் என்றால் காப்பி வேண்டுமா வேண்டாமா என்று அர்த்தம். 8. ஒருவர் ஆழ்மனதிலிருந்து சொல்லுகிறாரா, மேலாக மேல் பூச்சாக சொல்லுகிறாரா என்று நமக்கு சிறந்த உணர்தல் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். 9. சிறந்த உணர்தல் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும்.